இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஓகே. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவருடைய நாமம் பரிசுத்தம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹோலி 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 ஹோலி. சம்திங் ஹேப்பன்ஸ் when we declare him as holy. நாம் அவர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடும்போது இன்னும் ஒரு ஆச்சரியம், இன்னும் ஒரு அற்புதம், இன்னும் ஒரு நன்மை கர்த்தர் நமக்கு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 Timothy chapter 6 and verse 15ல நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய தேவன் எவ்வளவோ பெரியவர், எவ்வளவோ மகத்துவர், எவ்வளவோ அவர் ராஜரீகம் செய்கிறவராக, வல்லமை நிறைந்தவராக காணப்படுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானம் அவருக்கு உண்டு. அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர் என்று அவரை நம்ம அழைக்கிறோம். God is so high. ஆண்டவர் எவ்வளவோ உயர்வு உள்ளவர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். But at the same time, God is so high yet not unreachable. அவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த பொழுதிலும் எவ்வளவோ பெரியதானவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார், மேன்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் அவரை அடையாமல் அல்ல, நாம் அவரை அடைய முடிகிறது. நாம் அவரை அடையிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு நம் மேல பாசமாய் இருக்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் பார்த்தோம் என்றால் 15ஆம் வசனத்துல, Isaiah 57 and verse 15, a beautiful verse. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. God is holy. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனால் அவர் நமக்குள் இருந்து நம்மோடு வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். God likes to have company with us. அவர் நம்மோடு இணைந்திருக்க ரொம்ப ஆசைப்படுகிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பாடல் கொஞ்ச நேரம் முன்னால் தான் பாடணும்.
வானம் அவருடைய சிங்காசனம், heaven is his throne and earth is his footstool, right? But yet அவர் எவ்வளோ, அவருடைய நீளம், அவருடைய அகலம், அவருடைய அவருடைய டெப்த், அவருடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் God is mindful of us. அவர் நம்மளை நினைவு கூறுகிறார். அவருடைய சிந்தை நம்ம மேல இருக்கிறது. ஒருவர் நம்மளை குறித்து யோசிக்கிறார் என்ற அந்த எண்ணமே நம்மளுக்கு பலத்தை கொண்டு வருது. If someone is thinking about us, thank you for even thinking about us ன்னு நம்ம சொல்லுவோம்ல. God has his thoughts on us, right? எரேமியா 29:11 நம்ம பார்க்கிறோம்ல, God has plans to prosper and not to harm us. தேவன் நமக்கு வைத்திருக்கிற யோசனைகள், நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், எண்ணங்கள், அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Even now as we are gathered here, do you think God is not here with us? He is with us. He is in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் சிங்காசனத்தில் அரசாளுகிறவராக காணப்படுகிறார். ஆனாலும் அவருடைய சிந்தை, அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அண்டையில இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கிட்ட பாகத்தில் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் நமக்கு ஏதோ ஒரு புதியதை வழங்க ஆசைப்படுகிறார். God is interested to give us something new. புதியதை கட்டளையிட, புதியதை வழங்க கர்த்தர் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். The promise of new. Yes. புதிய என்ன போட்டிருக்கேன்? புதிய வாக்குத்தத்தம். The promise of new. இன்வெர்டட் காமர்ஸ்ல போட்டிருக்கேன். புதிய வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குகள், அவருடைய கட்டளைகள் ஆம் ஆமேனாகவே இருக்கிறதா? Hallelujah. The Bible says that his promises are yes and amen. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க போகிறோம். நம்ம ஆரம்பத்துல சொன்னா பரிசுத்தர் 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 சொல்றோம்ல, நம்ம vocabulary கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமே. பொதுவாகவே நம்மளுக்கு இஷ்டமான வார்த்தைனா praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, right? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், right? இன்னைக்கு கொஞ்சம் vocabulary கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமே. பரிசுத்தர் 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 சொல்லுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னொரு வார்த்தை கற்றுக்கொள்ளும், ஆம் ஆமென். Hallelujah. His promises for us is yes and amen. It is positive. Hallelujah. Our God is a positive God. So இந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஆம் சொல்லுங்க, சரியா? எல்லாரும் சொல்லுங்க. இந்த பக்கத்துல ஆமென். Very good. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் ஆம் ஆமீனாகவே இருக்கிறது. Today's passage we have the assurance of something new. It's a real assurance. இந்த வாக்குறுதி, இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு தனிப்பட்டவர்களாக கொடுக்கிற விட, ஒரு சிலருக்கு கொடுக்கிற விட, இந்த வாக்குறுதி, இந்த புதிய, இந்த நியூ சொல்றோம்ல, இந்த புதிய இந்த அம்சத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதனால்தான் ஆம் ஆமேன், பரிசுத்தர் 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 என்று ஒரு கூட்டமாக நம்ம உச்சரிக்கிறோம். இந்த புதிய என்ற இந்த வார்த்தை இந்த 6 வசனங்களிலே 4 முறை குறைந்தது எழுதப்பட்டிருக்கிறது. 4 முறை புதிய புதிய. You will see this word new always repeated in these 6 verses alone. So இன்னைக்கு நம்முடைய தலைப்பின்படி the promise of new, அந்த தலைப்பின்படி 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, see and believe the new now. See and believe the new now. கண்டு விசுவாசித்து அந்த புதிய காரியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமாக. கண்டு விசுவாசித்து அந்த புதிய காரியத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்வோமாக. வாசிக்கிட்ட பாகத்தினுடைய முதல் வசனம் வெளிப்படுத்தல் 21:1 நம்ம பார்க்கிறோம். பின்பு நான் புதிய சொல்லுங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று யோவான் தரிசனத்தை கண்டவன் அவன் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில வாழ்ற வரைக்கும், நம்ம வாழுகிற இந்த காலகட்டம், இந்த இடம் ஒரு தற்காலிக இடமா இருக்கிறது. We are all on earth and this is temporal. தற்காலிக, இது நிரந்தரம் அல்ல, தற்காலிகம். நீங்களும் நானும் நிரந்தர வாசிகள். இது சொல்லும்போது சிலருக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். I know in our church some of you are PR. PRனா என்ன? பெர்மனன்ட் ரெசிடென்ட். நானா சிட்டிசன். சிட்டிசன் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வீலா சிட்டிசன். அப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கிறாங்க.
Okay, but the truth is நம்ம எல்லாரும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ். Right? We are temporary here for a moment. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஓகே, சிட்டிசனா இருந்தாலும், பிஆரா இருந்தாலும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும், எஸ்பாஸ்ல இருந்தாலும், எந்த பாஸ்ல இருந்தாலும், ஒன்லி ஒரு காலகட்டம் தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்முடைய நிரந்தர குடியிருக்கக்கூடிய இடம் பரலோகம் என்ற இன்பமான ஒரு இடம். ஆகவே இங்க வாழுகிற அந்த காலத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றால், we live here with the end inside. Hallelujah. இன்றைக்கு நம்ம இங்க வாழுகிறோம், நடமாடுகிறோம், சுவாசிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் அந்த முடிவை, அதாவது நமக்கு முன்பதாகவே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெரிய படத்தை எப்பொழுதும் கண்டு கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். We need a bigger picture of our Christian life. ஒரு பெரிய பிக்சர் என்னன்னா, அந்த நிரந்தரமான இடம் நமக்காக இருக்கிறது. The smaller picture என்னன்னா, இங்க நம்ம இருக்கிறோம். The big picture, eternal home is awaiting us. நித்திய வசிக்கக்கூடிய ஒரு இடம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பிக் பிக்சர். The smaller picture என்னன்னா, அக்காண்டத்தான். Okay, இங்க இருக்க வேண்டியதா இருக்கிறது. Smaller picture is we are all here together for this moment in this place. இணைந்து கர்த்தர் நம்மளை இங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு யோவான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தரிசனத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இந்த தரிசனம் என்ன காண்பிக்கிறது? ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, புதிய தரிசனம், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு தரிசனம், நல்ல பிரகாசிக்கிற ஒரு தரிசனம், நல்ல மேன்மையான கவர்ச்சிக்குரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் யோவானுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு செத்த தரிசனம் அல்ல, ஒரு மங்கி போன ஒரு தரிசனம் அல்ல. அவனுடைய பார்வைக்கு முன்பதாகவே அந்த தரிசனம் வருது. அது அவரை பிரமிக்கிற அளவுக்கு அவனை அசைவுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. Friends, do not lose sight of this heavenly hope. Don't lose sight of the heavenly hope we have. அந்த பரலோக நம்பிக்கையை நம்ம இழந்து விடக்கூடாது. ஒரு நாள், அந்த நாளிலே நமக்கு அந்த ஓசோன் லேயர் ப்ராப்ளம் இருக்காது. ஓசோன் லேயர் வந்து நம்ம பூமிக்கு அந்த அட்மாஸ்பியர்ல ஓசோன் லேயர், அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ்னால ஓசோன் லேயர் அது குறைந்து கொண்டு இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அது உண்மைதானே? சிங்கப்பூர்ல எங்க போனாலும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப சூடா இருக்குது, வெயிலா இருக்குன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனா பரலோக இன்பத்துல அந்த ஓசோன் லேயர் ப்ராப்ளம் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்காது. அங்களுடைய சுவாசம், இந்த சுவாசிக்கிற காற்று, காணக்கூடிய அந்த வெளிச்சம், நம்முடைய ஸ்மெல், அந்த அட்மாஸ்பியர், அந்த முழு இடமும் விவரிக்கவே முடியாது. இன்டிஸ்கிரைபபிள் அட்மாஸ்பியர் அது நமக்கு கர்த்தர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. ஆனா அழிவில்லாத ஒரு புதுமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுமா? அந்த புதுமை எப்பொழுதும் புதுசாகவே 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 இருக்கும். மற்ற எல்லாமே வாழ்க்கையில பழசாயிரும். ஆனா இந்த ஒரு புதுமை, the promise of new is always there. It can never be snatched away. யார் அந்த புதுமையை காத்துக்கொள்ள முடியும் என்றால் தேவன் ஒருவர் தான். Only God can keep that newness. அவர் தான் அந்த புதுமை வைத்திருக்கிறார். யாருக்கு தான் வைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 2:9 நம்ம பார்க்கிறோம். 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுவவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Hallelujah. No eye has seen, no ear has heard, no mind has conceived what God has prepared. Hallelujah. அது சொல்ற indescribable. அது வந்து மனுஷனுடைய வார்த்தையினால அது விவரித்து சொல்லவே முடியாது. What God has prepared for those who love him. Hallelujah. நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜா ஒரு பொறுப்பான தகப்பன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜா ஒரு பொறுப்பான தகப்பன். அப்பா பிதாவே, நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு சிறந்ததை தான் வைத்திருப்பார். Nothing short than the best for us.
அவரை நேசிக்கிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த ஆராதனையில, இந்த காலை நேரத்துல, இந்த ஆண்டவருடைய ஆலயத்துல வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை அன்பு வைத்ததுனால தான் நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. Because you love God, you know how important it is to seek Him. அவரை தேடுவது எவ்வளவு முக்கியம், அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருப்பது எவ்வளவு முக்கியம், அவருடைய பாதுகாப்புக்குள்ள வருவது எவ்வளவு முக்கியம், அவருடைய சித்தத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று கருதி நல்லா யோசித்து தான் நீங்க இந்த காலை நேரத்துல வந்திருக்கிறீங்க. And God is saying God has prepared for those who love Him. Hallelujah. எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? நான் கேட்க தேவையில்லை. You all love the Lord. We all love the Lord. ஆகவே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த புதுமை மிகவும் சிறப்பானது. Take heart. Take heart. Be courageous in this world. Have you been loving God? Keep doing it. தேவன் மேல் அன்பாய் இருக்கிறீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. தேவனுக்காக பிரயாசப்பட்டு காரியங்களை செய்றீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. அவரை பிரியப்படுத்துற வாழ்க்கையை வாழ்றீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. அவரை கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? தொடர்ந்து செய்வோமாக. சோதனை நம்மளை தட்டுதா, கதவை தட்டுதா, சோதனை கொண்டே இருக்கிறீங்களா? தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. பிரச்சனை வருதா, எதிர்ப்புகள் வருதா, சோர்வுகள் வருதா? ஃபேஸ் இட். சந்திப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முன் வைத்த காலை பின் வைக்காதபடி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Honor God. Do what is right. Do what is right. எது சரியோ தொடர்ந்து செய்வோமாக. Amen. Amen. எது கர்த்தருக்கு விருப்பமானதா இருக்கிறதோ, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் do the right thing. Counter against the flesh. மாம்சத்துக்கு எதிராக போராடி, பிசாசுக்கு எதிராக போராடி கர்த்தருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்வோமாக. காரணம் என்னவென்றால் அதனுடைய வெகுமதி வெகு சீக்கிரத்துல நம்மளை சேரும். ஆமென். The reward is there for us who are striving for the Lord. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதுமை வைத்துக் கொள்ள மாட்டாரா? நிச்சயமாக. It's going to be new and it's going to be fresh. Hallelujah. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி இந்த நாளிலே. The new came first. யோவான் பார்க்கிறார், then I saw a new heaven and a new earth. அந்த புதுமை வானம் பூமி, அந்த புதிய வானம் புதிய பூமி வருகிறதை யோவான் அந்த தரிசனத்தில் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பழையவைகள் ஒளிந்து போகிறதையும் அவர் உணர்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பழைய இடத்துல இருக்கிறோம்? சில நேரத்துல we make ends meetல கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், வேர்வை சிந்துறோம், சில நேரத்தில் ரத்தத்தை சிந்துறோம். இருக்கலாம், ரத்தம் சிந்துதல் இருக்கலாம். கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், பிரயாசப்படுறோம், இந்த நீதியின் பாதையிலே நடக்கணும்னு பல காரியங்களை நம்ம செய்யறோம். we are still in the old, அந்த பழைமையிலே இருக்கிறோம். சில நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். but hang in there. Hallelujah. Hang in there. Hang in there. Hang in there. Daily, weekly, monthly, yearly, hold on to the Lord. விட்டுறக்கூடாது. இதுல என்ன தம்ம இன்ட்ரெஸ்டிங், இந்த முதலாவது வசனத்துல no longer any sea என்று வசனம் இங்க சொல்லுது. No longer any sea. Interesting, very interesting. No longer any sea. சமுத்திரம் இல்லாம போயிட்டு இருந்து யோவான் அந்த தரிசனத்துல பார்க்கிற no longer any sea. Interesting. இந்த பூமியில நம்ம பார்த்தோம் என்றால், some of us may know that this earth consists of 71% of sea. இந்த பூமி, இந்த earth பார்த்தோம்னா 71 விழுக்காடு ஜலத்தினால், சமுத்திரத்தினால நிரம்பி உள்ளது. The oceans and the sea is filled with it. நோவா காலத்துல ஜலம் உலகத்தை அழித்ததை நம்ம பார்க்கிறோம். ஜலம் என்று சொன்னால் பயம். உங்களுக்கு தெரியல எப்படின்னு, ஆனா ஜலம் என்று சொன்னால் அந்த கடலுடைய கொந்தளிப்பு, அதனுடைய அலைகளுடைய சத்தம், அந்த விவேகம், அந்த வேகம் வரும்போது பயம்தான் வரும். புயல் வரும்போது பயம் வருது. அதாவது சுனாமி வரும்போது எல்லாரும் போய் அங்க ஸ்விம்மிங் பண்ணுவோமா? They shout. The alarm system-ஏ அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. They give early warning so we can run away. Nobody runs towards the tsunami. This is not an enjoyable wave that you can take the surf and you surf over the wave. இல்ல, இந்த அலைகள் பொல்லாதது, அழித்து விடும். அதை நோக்கி நம்ம போக மாட்டோம், அதை விட்டு நம்ம விலகி போவோம். சோ ஜலம் இல்லாமல் போய்விட்டது என்று தரிசனத்துல யோவான் பார்க்கிறது நம்ம பார்க்கிறோம்.
No longer sea sickness, no sea travel. இதை நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5:17 in 2 Corinthians 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அந்த ஜலம் எப்படி ஒளிந்து போனதோ பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. Now as we wait for the new, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, the promise that he says that I've got something new for you. As we wait for the new, we must live our lives as new creation in Christ. கர்த்தர் புதுமையை வைத்திருக்கிறார். அதே சமயத்துல we cannot miss out on the new by living our old life. நான் என் பழைய வாழ்க்கையை நான் வாழ்றேன், அப்படி வாழ நம்ம தீர்மானம் பண்ணோம்னா அந்த அந்த புதுமை, கர்த்தர் வைத்திருக்க அந்த புதுமைக்கும் அந்த பழமையான அந்த வாழ்க்கைக்கும் அது மேட்ச் ஆகாது, சரி வராது. ஆகவே அந்த பழையவைகள் ஒளிந்து போகணும். ஏமேன் சொல்லுவான். பழையவைகளுக்கு நமக்கு இடம் கொடுக்க கூடாது, ஒரு இன்ச்சு கூட கொடுத்துடக்கூடாது, ஒரு தூசி அளவு கூட கொடுத்துடக்கூடாது, பரவாயில்ல கூட சொல்லிடக்கூடாது. இல்ல, முடியாது, பழைய வாழ்க்கை எனக்கு இல்ல, நோ வே. You have to, consistently push away the old. அது திரும்பி வந்துகிட்டே இருக்கும். நினைவுல வரும், எண்ணத்துல வரும், பேச்சுல வரும், கனவுல வரும். அந்த பழைமையை நம்ம செதுக்கிட்டே இருக்கணும், செதுக்கிட்டே இருக்கணும், செதுக்கிட்டே இருக்கணும், ஒதுக்கிட்டே இருக்கணும். கிட்ட கொண்டு வரவே கூடாது. அந்த புதுமையை அடைய வேண்டும்னா பழைமையை நம்ம ஒதுங்கி வைக்க கர்த்தர் அழைக்கிறார். So the sea is important. ஆகவே அந்த அந்த ஜலம், அந்த தண்ணீர் பார்க்கும்போது, தண்ணீர் கடலிலே நம்ம என்னெல்லாம் வீசுவோம். Of course, some of us when we are younger, we take that small pebble, அந்த கல்லை எடுத்து நம்ம என்ன வீசுவோம், தூரமா வீசுறது. இல்லாட்டி bottles we throw, we write something in and then we throw the bottles in. வேற என்ன, நெட்ஸ் இருக்கும், குப்பை, சாம்பல் கூட அங்க நம்ம கடல்ல நம்ம போடுறோம்ல. ஆனா வசனம் என்னத்தமா சொல்லுது? மைக்காயின் புத்தகம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. From Malachi in the last book of the Old Testament, கொஞ்சம் அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா மைக்கா chapter 7 verse 19 பாத்தீங்கன்னா, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹalleluya, praise the Lord. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரம், the sea, சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவாரா. ஹalleluya. Figuratively speaking, God casts all our sins in the depths of the sea. கர்த்தர் நம்மளை மன்னித்தார் என்றால், பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், ஆனா மன்னித்தார் என்றால் நல்லா சுத்திகரிச்சிருவாரு. ஹalleluya. இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்றாரு. அந்த பார்வையில நம்மளை பார்க்க மாட்டார். மனுஷன் ஒருவேளை பார்க்கலாம், ஆனா God doesn't see us continuously the way that we have sinned against him. He doesn't do that. Why? பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹalleluya. ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்துல figuratively, அப்ப உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எல்லாம் சேர்த்து ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கல எங்க போட்டான்னு தெரியல, அங்க போய் நோண்டி எடுக்காதீங்க. எதை அவர் புதைச்சாரோ அதை எடுக்காதீங்க, எதை புதைக்க சொல்றாரோ அதை தான் புதைக்கணும். பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநேகங்களிலிருந்து நம்மளை நீக்கி விடுதலை ஆக்கின தேவன் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். So that nobody can go and stir it up and take it up and find a problem with us. Our God is such a good God. அப்ப அந்த ஆழத்துல ஆண்டவர் போட்டார்னா, figuratively speaking, அந்த அளவுக்கு போட்டார்னா, இப்ப இந்த யோவான் பாத்தீங்களா, யோவான் முதலாவது Revelation 21:6 John is seeing the new and he's seeing புதிய வானம், புதிய பூமி, சமுத்திரம் அங்க இல்ல, no sea, no trace of the sea. எனக்கு என்ன தெரியுமா, பாரு அந்த வசனத்தை வாசிக்கும் போது, நான் ரீட் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது, it is an indication that there is no longer the presence of sin. ஆமென் சொல்லுவோம். பாவத்தினுடைய பிரசனத்தை விட்டு நமக்கு முழு விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தினுடைய பிரசனம் இப்ப இங்க பூமியில வாழ்ற வரைக்கும் இருக்கும்,
அந்த இன்ப காணானிலே பாவத்தினுடைய பிரசனம் கிட்ட கூட வர இருக்காது. தடா தேடினாலும் இருக்காது, இருக்காது, கிட்ட இருக்காது. What a joy, what a joy. Presence of sinல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார். அதனால தான் அந்த புதுமை பார்த்தீங்களா, all together new, all together new. ஆகவே ரெவலேஷன்ஸ் 21:27 பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21:27ல why this is important, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் ஒரு புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் நமக்கு ஒரு புதுமையை வைத்திருக்கிறார். அதே சமயத்துல உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்க வேண்டும். Our names are to be still written in the book of life. அந்த புத்தகத்துல ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேரு அழியாதபடி அங்கே இருக்கிற வண்ணமாக நாம் இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Because another part of scripture says that God can even blot out our names out of the book of life. So it is serious matter. கர்த்தர் ஒரு புதுமையை வைத்து இருக்கிறார். அதை நம்ம விசுவாச கண்களினால கண்டு நம்புவோம் இப்பொழுது. அதே சமயத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? That is why it is important to live today for Christ. இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழணும். Amen. அப்ப இல்ல, அப்ப வந்து too late ஆயிரும். இன்றைக்கு, இன்றைய ரட்சணை நாள். Today is the day of salvation. Do not delay our commitment to God. இது மட்டும் நம்ம டிலே பண்ணிடக்கூடாது, மற்ற எல்லாம் நம்ம டிலே பண்ணிடலாம். ஈவன் பில் பேப்பர் டிலே பண்ணா பரவாயில்ல. ஆனா கர்த்தருக்கென்று வாழுவது அது இன்றைய தீர்மானம். இப்பொழுது now, it is the now is faith. இன்று இப்பொழுது அந்த விசுவாசம், அந்த கமிட்மெண்ட் நம்ம வந்து ஒரு செகண்ட் கூட தள்ளி வச்சிடக்கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய தீர்மானம், என்னுடைய பெயர் தொடர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல தொடர்ந்து அந்த பட்டையில உங்க பேரும் இருக்கணும், என் பேரும் இருக்கணும். எத்தனை பேர் வேற என்ன நினைக்கிறீங்க? நான் எப்படி சொன்னேன்? உங்க பேரும் இருக்கணும், என் பேரும் இருக்கணும். அந்த புக் ஆஃப் லைஃப் வந்து இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் யூ. நீங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். சுயநலமா வாழ முடியாது. அதனாலதான் இந்த பூமியை நம்ம வாழும்போது you cannot live individualistic life. இல்ல நான் வச்சதுதான் சட்டம், I make my own decisions. No, your decisions will affect those around you. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்காக பரிசுத்தமான நீதியான தீர்மானம் எடுத்தோம்னா நல்ல அந்த the effect of it will extend to people around us. எவ்வளவு பேருக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுமா? So யோவான் பார்க்கிறார் பாருங்க. Then I saw, நான் கண்டேன். அந்த புதிய வானம் பூமி அவர் காண்கிறார். கண்டு விசுவாச கண்களினால கண்டு விசுவாசித்து அந்த புதுமையை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். இரண்டாவது காரணம், the new in our hearts today. The first one, if you want to take notes, see and believe the new now. Believe it now, no matter how hard life may be. Believe it now. இரண்டாவது, the new in our hearts today. இன்றைக்கு வெளிப்படுத்துறது 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த புதிய வானம் புதிய பூமி இப்பொழுது புதிய எருசலேம். ஆமென். புதிய எருசலேம். It is called the holy city. பரிசுத்த நகரம். பரிசுத்த நகரம். It is not sin city, sin, sin city இல்ல. It is not party city, it is not even Suntec city. It is holy city. Hallelujah. God preparing for us a city. Have you all thought about this? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் நமக்காக ஒரு புதிய நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? Isn't that mind boggling?
சிங்கப்பூர்ல வாழ்ற வரைக்கும் நம்முடைய வீட்டினுடைய அந்த எல்லையினுடைய சைஸ் குறைந்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் வெரி ஹார்ட் டு கண்ட்ரோல். ஆனா நமக்கு ஒரு பரிசுத்த நகரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த நகரம், ஹோலி சிட்டி இஸ் awaiting us. இதெல்லாம் படம், அதை யோசித்து பை இமேஜினேஷன் இந்த மாதிரி படம்லாம் வரும், நீங்க பார்ப்பீங்க. யோவான் 14 நம்ம பார்க்கிறோம், இயேசு என்ன நமக்கு ஆயத்தப்படுத்திக்கிற ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரு. யோவான் 14 ஐ கோ அண்ட் prepare a place, ஒரு மென்ஷன் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு மென்ஷன், ஒரு ஸ்தலம். ஆனா இங்கு ஒரு முழு நகரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், எடுத்துக்கோணும். ஹல்லேலூயா. ஒரு நகரம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And not only that, the Bible says, and John அழகாக சொல்றார், it is beautifully dressed up like a bride presenting herself to the groom. எப்படி மணவாட்டியா, மணவாட்டி, மணவாளன், மணவாட்டி. ஓகே, how ஒரு புருஷனுக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறது டைம் எடுக்கும்ல. டைம் குறைக்கணும். டைம். மணவாளன் ஒரு பக்கம், மணவாளன் எப்பொழுதும் போதும், எனக்கு இந்த ட்ரெஸ் போதும், எனக்கு லாங் ஸ்லீவ் ப்ளீஸ், ஐ ஜஸ்ட் சிம்பிள். மேன் ஆல் லைக் தட் மோஸ்ட்லி. ஐ டோன்ட் நோ, மேபி தி அதர்ஸ் மே டிஸ்அக்ரி. மணவாட்டின்னு சொன்னா ஆல் த லேடிஸ், am I right? பிரைட்னு சொன்னா அது பிரைட் மாதிரி இருக்கணும். அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வச்சு மேக்கப்போட மேக்கு, யார் மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த கலரு எப்படி போடணும், எந்த நேரத்தில் போடணும், கொஞ்சம் அந்த ஐலேஷஸ்ல ஒன்று கூட தவறா போயிடக்கூடாது. நல்ல டீட்டெயில்டா. நம்ம அடக்கி சிரிக்கிறீங்க சில பேர். சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்யற, இந்த பரிசுத்த நகரமாய் இருக்கக்கூடிய புதிய எருசலேத்தை மணவாட்டியை போல அவர் நல்ல அழகாக ஜோடித்து, நல்லா இப்ப நம்ம மணவாளனா இருக்கிறோம். God is looking at us, is preparing the bride, the new Jerusalem. புதிய எருசலேமே பரிசுத்தமாகவும் அழகாகவும் நமக்காக அவர் வாக்குத்தத்தத்தை, அவர் உரிமை கொள்ளி நமக்கு கொடுக்க ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. அந்த அழகானதை நமக்காக ஆண்டவர் இந்த பூமியில கொடுக்க அவர் ஒரு காலம் வைத்து இருக்கிறாரு. ஆகவே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அந்த அழகுக்கு ஏற்ற வண்ணமாக பரலோக சிந்தையோடு, பரலோக கோட்பாடோடு இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டு, how a bride keeps herself pure for her husband. Am I right? Of course the guy also does the same thing lah. But இந்த இதுல நம்ம பார்க்கும்போது அந்த ஆயத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ராஜா பரிசுத்த நகரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த எண்ணம் நமக்கு வரும்போது இந்த பூமியில் வாழ்ற வரைக்கும் ஒரு ரிஹர்சல் தான் கர்த்தர் கொடுக்கிறார். Earth is a rehearsal for what is in store in heaven. அதனால்தான் இன்னைக்கு the second point I'm making is the new in our hearts today. பரலோகத்தினுடைய இடம், காலம் ஒன்று இருக்கிறது. அதே சமயத்துல பரலோகம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அனுபவிக்கிறத விட இன்றைக்கே பரலோக அனுபவத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏமேன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. ஆக்சுவலி it goes something like that. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. இந்த பாட்டு எழுதுறது கிரேஹாம் கென்ட்ரிக். It's a modern day hymn writer னு சொல்லுவாங்க. So the stanza goes like this. The kingdom of our God is here. அப்ப அந்த நீங்க என்ன சொல்லலாம்? Heaven is in my heart. The presence of His majesty. Heaven is in my heart. And in His presence joy abounds. Heaven is in my heart. The light of His holiness. Heaven is in my heart. Heaven is in my heart. Hallelujah. அந்த ஸ்டான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப போர் அடிச்சிடும், பரவாயில்ல. But it's so precious. I mean, we don't wait until we step foot into heaven to live the heavenly life. ஆனா அந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஆண்டவரே, அந்த பரலோகம் என்னுடைய இதயத்துல குழந்தை போல அந்த மனசை எனக்கு தொடர்ந்து தாங்க ஆண்டவரே. Give me a heart of a child. ஒரு குழந்தை உங்களுடைய உள்ளத்தை போல
ஆண்டவரே, இந்த பரலோக இன்பத்தை இந்த பூமியில என் இருதயத்துல நான் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. The new in our hearts today. இன்றைக்கு the new in our hearts today. இன்றைக்கு கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார். இந்த பரலோக அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய மனசுல வைக்கணும். கடைசியாக the new in our lives forever. அந்த புதுமை நம்முடைய ஜீவியத்துல என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு புதுமையாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:3 நம்ம பார்க்கிறோம். Revelation 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். முதலாவது அவர் பார்க்கிறாரு, இருமுறை பார்க்கிறாரு. இப்போது அந்த பெரும் சத்தம், உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? we sing of the goodness of God today. தேவனுடைய நன்மை குறித்து இன்றைக்கு நம்ம பாடுகிறோம். ஆனா we will one day have an experience of God surrounding us. It's almost like surround sound மாரி. கேடு இருக்காது, தீமை இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது. அவரே எல்லாமாய் மாறி விடுவார். நோ ஸ்ட்ரெஸ், நோ anxiety, not even lesser stress, lesser anxiety இல்ல, nothing at all. எல்லா பாரமும் இறங்கி போயிடும். என்னமோ அப்படியே மிதந்துட்டு போறது போல இருக்கும் அந்த நாள். அந்த beholding of God making a permanent dwelling with us. Amen சொல்லுமா? permanent, the new in our lives forever. 4ஆம் வசனத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். It is a very famous verse. Okay, he will wipe every tear from their eyes. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பழையவைகள் எல்லாம் போய்விட்டது, இப்போது புதுமை என்றென்றைக்கும் அழியாத புதுமை. Compared to the 70 years we have on earth, I say 70 as a general figure. Okay, some of us we may go even more than 70 many times. Praise the Lord. Okay, ஆனா ஒருவேளை நம்ம 70 வயசு இந்த பூமியில நம்ம வாழ்றோம்னா on earth, compared to eternity with God, அப்ப இங்க வாழ்ற இந்த வருஷம் சில நேரம் ரொம்ப லாங்கா இருக்கு. ஆண்டவரே, why so long, why is it ரொம்ப எல்லாமே மெதுவா போத மூவ் பண்ண மட்டும் நம்ம நினைக்கலாம். பட் கம்பேர்ட் டு இட்டர்னிட்டி வித் காட், அதுதான் மேஜர் 3. அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கை. அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது there will, some say there's no tears in heaven. இது நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். There's no tears in heaven னு சொல்லுவாங்க. But the truth is, the Bible says that God will wipe away every tear. அப்ப பரலோகத்துல நம்முடைய கடைசி கண்ணீர்களை அங்கதான் நம்ம கண்ணீர் சிந்துவோம், வடிப்போமா, கண்ணீர் சிந்துவோம். அந்த கடைசி drops God will wipe it personally. அப்ப பரலோகத்துல கண்ணீர் இருக்கும். ஆனா அது கடைசி. கர்த்தர் தேவாதி தேவர் அங்கு நம்முடைய கண்ணீரை துடைப்பாராம். The final relief from all the stress of life on earth. அந்த கடைசி மோமெண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மோடு இருக்கிறதுனால அது தொடக்கிறது நம்ம உணரும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? So இந்த ப்ராமிஸ் ஆஃப் த நியூ, இதெல்லாம் நம்ம பேசுறோம்ல எதுக்கு தெரியுமா? நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. கடைசி 2 வசனம் பார்ப்போமா? 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எல்லாரும் சொல்லுங்க, எழுது என்று சொல்லுங்க. Okay, what is forever new is everything new. Hallelujah. எல்லாமே புதிதாக்குகிறார். கர்த்தர் சொல்றார், இவைகளை எழுது.
Amen. எத்தனை பேருக்கு எழுதுகிற பழக்கம் முந்தி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனா எழுதுறத விட்டுறாதீங்க. Write it down. You can question me on this, God says. இதை குறித்து நீ எழுது, என்கிட்ட நீ கேள்வி கேட்கலாம். I will respond to you. You write it down because I say so. நான் சொல்றேன், சிங்காசனத்தின் மேல இருக்கக்கூடிய நான் சொல்றேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாமே உனக்கு white clean. You are a clean slate before me. You don't need to, என்ன சொல்றது, prove yourself. You don't need to win my favor. You're clean. Write it down. இவைகளை எழுது இருக்கிறார். Hallelujah. We write so we can recall. வாழ்க்கையினுடைய பயணத்துல அழுத்தங்கள் நம்மளை சந்திக்கும் போது, when things don't match up, சந்தேகங்கள் வரும்போது, கவலைகள் நம்மளை அழுத்தும் போது, மனுஷனுக்கு மனுஷனாக நம்ம தீமை செய்யாதபடி, do not bite against each other, do not be angry with each other, but I tell you something, write it down. Hallelujah. Write it down. எழுது. Tuliskan. Kasih tulis. எழுதுங்க. கர்த்தரிடத்துல எழுதுங்க. கர்த்தர் சொன்னதை எழுதுங்க. காரணம் அவருடைய வாக்குறுதிகள் ஆம் ஆமேனாகவே இருக்கிறது. ஆம் ஆமேன். ஆம் ஆமேன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதிகளை எழுதி கொள்வோமாக. அவரே சொல்றார், அவரே சொன்னார், சொன்னவர் மாற மாட்டாரு, சொன்னதை செய்து முடிப்பாரு. புதுமை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் சொன்னவர் அவர் செய்து நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். God cannot go against his promises. அப்ப அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம பொறுப்பு நம்ம வாழ்க்கையை வந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து வேதத்தை வாசித்து உபவாசித்து விட்டு கொடுத்து obey, please him. அங்கங்க கொஞ்சம் விழுவோம், ஆனா ரொம்ப விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டு லேசா எந்திரிச்சிடணும். ஓகே, அங்கங்க கொஞ்சம் நம்ம தவறிடுவோம், ஆனா அதுலயே நம்ம மூழ்க கூடாது. திருப்பி வந்துடணும், மனம் திரும்பி வந்துடும். அந்த கூண்டுக்குள்ளே இருக்கணும். ஆமேன். அந்த எல்லை, அந்த மந்தைக்குள்ளே இருக்கணும், அவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய பார்வைக்குள்ளே இருக்கணும், அவர் சொல்ற இடத்துக்குள்ளே அடங்கி இருந்தா அந்த புதுமைக்கு ஏற்ற வண்ணமாக நல்ல ஒரு மேட்ச். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏதோ தானும் நம்ம வாழவே முடியாது. கடைசி வசனம் 6, Revelations 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, இப்ப வந்து ஒன்னும் பர்சனலா கர்த்தர் யோவானிட்ட வருகிறார். He said to me, அன்றியும். Now you've seen the vision. Now God wants to speak to John personally. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, it is done. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு, ஹல்லேலூயா, இந்த வசனம் உங்களுக்கு தான். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். Praise the Lord. It is done. God is saying it is done. It is done. He who is thirsty, தாகமா இருக்கிறீங்களா? I'll take charge of your life. தாகமா இருக்கிறீங்களா? தொடர்ந்து தாகமா இருங்க. பசியா இருக்கிறீங்களா? தொடர்ந்து பசியா இருங்க. The rest I will take care. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் ஆண்டவர் நல்லா சேகரித்து, நல்லா புதுசா பொக்கிஷத்தை ஆண்டவர் எல்லாம் சேகரித்து எல்லாம் கூட உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம பொறுப்பு என்ன? முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருக்கு செலுத்த வேண்டிய முதன்மை. Always put God at the front of your life at all costs. Sometimes he becomes the second, let it third, let it fourth. He may take the lesser place in our life, and it does happen, but don't make it a regular feature of our life. மறுபடியும் you have to put him up in the rankings இருக்குல்ல, யூடியூப்ல rankings இருக்குல்ல, what is trending now, which song is trending, which movie is trendingல வரதுதான் பாக்குறீங்க தானே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ட்ரெண்டிங் யாரு இருக்கணும்? நம்பர் 1 கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் எப்போதும் நம்பர் 1ல இருக்கணும். திடீர்னு நம்பர் 2 போயிட்டாரா, நீங்க எல்லாத்தையும் ஒதுக்கி செதுக்கி வச்சுட்டு இல்ல, இந்த புதுமை என்று சொன்ன வாக்கு கொடுத்தவர் அவர் அல்பா ஒமேகா, அவர் அல்பாவாகவே இருக்கணும், அவர் எப்போதும் முதன்மையாகவே இருக்கணும்,
அவர் எப்போதும் மேன்மையாகவே இருக்கணும். It is always our responsibility to give this God who says, I make all things new. Lord, I give you the highest place. The promise of new is awaiting us, brothers and sisters. பரிசுத்தர் நற்கருணை எப்பொழுதும் first, third Sundays we always come to the table of the Lord. Always a time to come before God and say, thank you, Jesus. Thank you, Jesus. You are the promise of new for me. Hallelujah. Come, let's pray. The promise of new, the promise of new. புதிய வாக்குத்தத்தம், புதிய வாக்குத்தத்தம், புதிய வாக்குத்தத்தம், the promise of new. The promise of new, the promise of new. Hallelujah. Promise of new. He gives us new. அது வரும், வந்து சேரும். அது நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாகவே தொடர்ந்து இருக்கணும். புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். பழைய சிந்தை இருக்கக்கூடாது. பழைய வெறுப்பு, பழைய கோபம், சண்டை, சச்சரவு, மன்னிப்பு வழங்க முடியாத இருதயம், பொறாமை, போட்டி, பேராசை, பழைய வாழ்க்கைக்கு இடம் இல்லை. கர்த்தர் புதுமை வைத்திருக்கிறார். அந்த புதுமைக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய நாம மகிமை அடையும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி செலுத்துமாப்பா, அந்த புதுமைக்காக நன்றி. Yes, Lord. Yes, Lord. அது வரைக்கும் என்னுடைய இருதயத்துல பரலோக இன்பம் இருக்க, பரலோக கோட்பாடோடு, பரலோக சிந்தையோடு, பரலோக பார்வையோடு ஆண்டவரே உமக்கு சித்தமானதை மட்டும் நான் செய்து அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதாக. என்னை தாங்கி செல்லுங்க, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த புதுமையை நான் அடைய வேண்டுமே. அந்த புதிய பரிசுத்த எருசலேம் நகரத்துக்குள்ளே நான் வர வேண்டுமே. என் வாழ்க்கையை இந்த நாளிலே நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. உன் நாம மகிமை அடைவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.